வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். தன்னுடைய கல்யாணத்துக்காக வெக்கேஷனுக்கு போன ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு ஃபுல் ஐலாண்ட் கிரைம் ஆபரேஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? மாசான சண்டை காட்சிகள், கொடூரமான வில்லன்கள், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், குழப்பமான காமெடிகள், இது எல்லாமே கலந்து 2026ல ஒரு சைனீஸ் படமா வந்திருக்கிற படம் தான் ஃபைட் அகேன்ஸ்ட் ஈவில் 3. இந்த படம் ஆக்ஷன் பட ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டா இல்ல வழக்கமான ரொட்டீன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படமா அப்படிங்கறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல ஹீரோ ஒரு டஃப்பான போலீஸ் ஆபீசர். ஒரு நாள் அவரு தன்னுடைய கல்யாணத்துக்காக டிராபிக்கல் ஐலாண்டு வராரு. வந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தங்களை அவரு சந்திக்கிறாரு. ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணை யாரோ ஒரு மர்ம நபர் கடத்திக்கிட்டு போறாரு. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வர அந்த சின்ன பொண்ணை கண்டுபிடிக்கிற முயற்சியில ஹீரோ இறங்குறாரு. அந்த ஊரு லோக்கல் போலீஸ் ஒருத்தரோட சேர்ந்து ஹீரோ செயல்பட ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேத்துக்குமான ஒர்க்கிங் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கிறனால இதனால பல காமெடியான சம்பவங்கள் நடைபெற ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன் எப்படி எல்லாம் மூவ் ஆகுது, அதுல ஏற்படுற ஆக்ஷன் சம்பவங்கள் என்னென்ன, கடைசியா அந்த சின்ன பொண்ணை ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, இந்த படத்துல 70% காட்சிகள் சண்டை காட்சிகள் தான். படத்துல வர ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் படத்துல ராவா மாசா எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல லீடா மியாவோ எக்ஸி அப்படிங்கிறவரு தான் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் படத்துக்கு நல்ல ஒரு பலமா இருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்தோட திரைக்கதையில காமெடி மற்றும் ஆக்ஷன் இது ரெண்டுத்தையுமே நல்லாவே பேலன்ஸ் பண்ணி திரைக்கதையை நல்ல என்கேஜிங்கா கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்துல ஹீரோவுக்கும் அந்த லோக்கல் போலீஸுக்கும் இடையே வர கெமிஸ்ட்ரி நல்லாவே இருக்குது. இவங்க மூலமா வர காமெடி காட்சிகள் நல்ல ஃபன்னை ஏற்படுத்துது. யூசுவல் சிட்டி பேக்டிராப்புக்கு பதிலா படத்துல ஐலாண்ட பயன்படுத்தின விதம் நல்லாவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம பல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படங்கள் பார்த்திருப்போம். சோ அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த படத்துலயும் இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளால கெஸ் பண்ண முடியும். படத்துல ஹீரோவுக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கும் இடையே வர எமோஷன் காட்சிகள் பெரிய எமோஷனல் டெப்தை ஏற்படுத்த மாட்டேங்குது. படத்துல வர காமெடி காட்சிகள் நல்லாவே இருந்தாலும் சில இடங்கள்ல காமெடி காட்சிகள் ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. மொத்தத்துல ஃபைட் அகேன்ஸ்ட் ஈவில் 3 படம் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் இருக்கு. சோ ஃபேமிலியோட பாக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது, சைனீஸ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.